டைம் நேயர்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்க ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன கேட்டா மஷ்ரூம் கோழி வதக்கல். இப்போ இந்த மஷ்ரூம் கோழி வதக்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? மஷ்ரூம் கோழி வதக்கலுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், அதாவது 200 கிராம், சிக்கன் 250 கிராம், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, தேங்காய் பால் 1 கப்பு, காய்ந்த மிளகாய் 20 நம்பர், பெரிய வெங்காயம் 1 நம்பர். இந்த மஷ்ரூம் கோழி வதக்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி பண்ணும்போது முக்கியமான விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இதில் பிரியாணினா 7 மடங்கு பூண்டு 3 மடங்கு இஞ்சி யூஸ் பண்ணுவோம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் இந்த இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக இருக்கணும். 5 மடங்கு இஞ்சினா 5 மடங்கு பூண்டு. எதுக்காகன்னா அந்த காரமும் அந்த ஃப்ளேவரும் பேலன்ஸ் பண்ணும். அதாவது பூண்டோட ஃப்ளேவரும் அந்த இஞ்சியோட காரமும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி விதை எடுத்து வச்சிருக்கேன். 1-2 விதை இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை, சரிங்களா? இந்த காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணும்போது குண்டு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக குண்டு காஞ்ச மிளகாய் கேட்டீங்கன்னா, அந்த குண்டு காஞ்ச மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும். சின்ன அந்த நீட்டு மிளகாய் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தாளிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் தான் தாளிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் கடலை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம். எதுக்காக இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு பொடிசா யூஸ் பண்ணலாம், அந்த வதக்கலுக்கு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாவோட சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுற டைமில் இந்த சிக்கனும் இதில் போடலாம். இந்த வதக்கலுக்கு தக்காளி யூஸ் பண்ணலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏங்கன்னா இந்த தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த புளிப்பு தன்மை இருக்கும். நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் அந்த புளிப்பு தன்மை வந்தால் இந்த டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாற்றிடும். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். இந்த தேங்காய் பால் நீங்கள் வீட்டில் 2 விதமான தேங்காய் பால், அதாவது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற தேங்காய் பாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது ரெடிமேட் தேங்காய் பால். இந்த ரெடிமேட் தேங்காய் பால் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா அந்த திக்னஸ் கொடுக்கும், அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் மாறும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரெடிமேட் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லாதவங்க நீங்கள் வீட்டில் தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டு, ஆனால் நான் யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே கடைசியாக யூஸ் பண்ணணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சிக்கன், இந்த காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதே டைமில் நீங்கள் கடைக்கு போயிட்டு போய் சிக்கனை வாங்கி என்ன பண்ணுவீங்க, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவீங்க. அந்த டைமில் அந்த சிக்கனோட அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. உப்போட ரோல் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா கான்செப்டுக்கோ இல்லை ட்ரை ரெசிபிக்கு உப்பு போட்டு மேரினேட் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதோட மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு இந்த சிக்கனை அந்த மசாலாவோட நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைம்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா இந்த மாதிரி மசாலா போட்ட பிறகு அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஈஸியா மிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம், கொஞ்சமா இருந்தா மட்டுமே போதும்.
இந்த மாதிரி சிக்கன் போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இந்த மஷ்ரூம் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் திக்கா இருக்கும், அது மட்டும் இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால இந்த தேங்காய் பாலை தேவையான அளவுக்கு இதுல யூஸ் பண்றோம். இப்போ இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த தேங்காய் பாலோட போட்டு நீங்க குக் பண்ணும்போது என்ன பண்ணா அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனாலும் உங்களுக்கு அந்த அந்த ஈரப்பதம் இருக்கும், சாப்பிட்றது நல்லா இருக்கும். இதுவே வந்து ஃப்ரெஷ் பால் யூஸ் பண்ணினா இந்த மஷ்ரூம் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு இந்த தேங்காய் பால் எந்த அளவுக்கு ரெடிமேட்ல யூஸ் பண்ணிருக்கணும் அதுல 1/4 கப் அளவுக்கு மட்டுமே கடைசியா போட்டு இறக்கணும். ஏங்கிட்டனா தேங்காய் பால் ரெடிமேட் தேங்காய் பால் வந்து திக்னஸ் கொடுக்கும், ஃப்ரெஷ் தேங்காய் பால் திக்னஸ் கொடுக்காது. இதுதான் விஷயம். அதனால கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி அந்த தேங்காயோட அந்த டேஸ்ட் வந்தா மட்டுமே போதும். கடைசியா போட்டு இறக்குனா ரெசிபி கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் மஷ்ரூம் போடலாம். அதாவது 60 to 70% வேகணும், அதுக்கப்புறம் மஷ்ரூம் போட போறோம். இப்போ பாருங்க இந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இந்த டைம்ல பார்க்கும்போது அந்த மசாலா கொஞ்சம் திக் ஆகும். இந்த மாதிரி பக்குவத்துல வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல அந்த மஷ்ரூம் போடுறோம். அந்த மஷ்ரூம் வேகிறதுக்கும் இந்த மசாலா கொஞ்சம் இருந்தா மட்டும்தான் சேர்ந்து வேகும். அதே டைம்ல அந்த சிக்கனோட அந்த ஃபிளேவர், அந்த ஸ்பைசஸோட அந்த டேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகும் இந்த மஷ்ரூம்க்கும். ஸோ அதனால இந்த மஷ்ரூமே இதில் போட்டுறேன். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சில பேர் அவரைக்காய், கத்திரிக்காய் கூட போட்டு பண்ணுவாங்க ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த மஷ்ரூமும் போட்டாச்சு. இந்த மஷ்ரூம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இந்த சிக்கன் ஒரு 70% வெந்து வந்த பிறகு தான் இந்த மஷ்ரூம் போட்டிருக்கோம். அதனால மீதி 30% வேகும் போது இந்த மஷ்ரூம் வெந்துடும். வேகட்டும், கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா இந்த ரெசிபி ரெடி. இப்போ இந்த மஷ்ரூமும் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ரையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் மசாலாவும் இருக்கலாம். இந்த மாதிரி மசாலா இருந்தால் நீங்கள் வீட்டில் இட்லி, தோசைனா நெல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தோசையோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெள்ளை சாதம், இந்த பொன்னி ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சிடணும். அதாவது வேற வேறையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா வெந்த ரைஸில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சாப்பிட்டு பாருங்களேன், அதான் மறக்கவும் மாட்டேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இறக்கினா ரெடி. பாத்தீங்களா, இந்த மஷ்ரூம் கோழி வதக்கல் எப்படி ரெடி பண்ணு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல அந்த ஃப்ரெஷ் மில்க் எங்கே யூஸ் பண்ணணும், இதே ரெடிமேட் தேங்காய் பால்லாம் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலராக இந்த மாதிரி குண்டு மிளகாய் யூஸ் பண்ணும்போது நல்லா காரத்தன்மை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபிஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.